கோவை சிங்காநல்லூர் அருகே நகைக்கடை பின்புறம் ஷட்டரை உடைத்து சுமார் 100 சவரன் தங்கம் மற்றும் 20 கிலோ வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சிங்காநல்லூர் வசந்தா மில் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் கோவை திருச்சி சாலை சிங்காநல்லூர் பகுதியில் மகாதேவ் என்ற பெயரில் நகை அடகு கடை நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் நேற்று சிவராத்திரியை முன்னிட்டு கடைக்கு விடுமுறை அளித்த அவர் கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். இதனிடையே நேற்றிரவு சுமார் 11 மணி அளவில் கடையின் பின்புறம் உள்ள ஷட்டரை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் அங்கிருந்த 100 சவரன் தங்கம் மற்றும் 20 கிலோ வெள்ளி நகைகளை கொள்ளையடித்து தப்பி ஓடினர். முன்னதாக கொள்ளை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற ரமேஷ்குமார் ஷட்டர் உடைந்து நகை கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக சிங்காநல்லூர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மோப்ப நாய் மற்றும் தடயவியல் சோதனை நிபுணர்களுடன் தடயங்களை சேகரித்து விசாரணையில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை சேகரித்து அதன் அடிப்படையில் தப்பி ஓடிய கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.